ஸோ உங்களோட நெக்ஸ்ட் லைனப்ஸ்லாம் எந்த மாதிரியான கதைக்களம் இருக்கு? என்ன மாதிரியான படங்களுக்கு நாங்க வெயிட் பண்ணலாம் ஆர்வமா? தேங்க்யூ. திரௌபதி 2ல கேரக்டர் பண்றேங்க. திரௌபதி 2ல எஸ். சூப்பர். திரௌபதி 1 வந்து நமக்கு செம்ம சென்சேஷனா போச்சுன்னு நினைக்கிறேன். கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டர் நீங்க படம் பார்க்கறப்ப பிடிக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது. அதனால அந்த கேரக்டர் பண்ணேன். அதெல்லாம் பில்ட் பண்றேங்க. அதெல்லாம் முடியலாம் வச்சிருக்கேன். ஓகே. ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாகக்கூடிய படமா இருக்கும். அது என்ன மாதிரி தாக்கம்ங்கிறது படம் ரிலீஸ் ஆறப்ப நீங்க பார்ப்பீங்க. ஓகே. நான் நடிச்ச காட்சிகளை வச்சு பார்க்கறப்போ ஒரு நல்ல தாக்கமும் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை தவிர்த்து வேற என்ன? அதை தவிர்த்து ஒரு நல்ல கதாபாத்திரம் இருக்கு. எனக்கு பிடிச்ச ரொம்ப வருஷமா பண்ணணும்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கதாபாத்திரம் பிளே பாய் கேரக்டர் ஒன்று. பிளே பாய் கேரக்டர். ஸோ எஸ், அது சார்ந்த ஒரு கதைக்களம் அது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா வந்துருச்சு ஆக்சுவலா. அந்த ஸ்டோரி நான் ஃபுல்லா கேட்டேன், ஸ்கிரிப்ட் படிச்சிட்டேன், பவுண்டட் படிச்சிட்டேன். அது இன்னைக்கு தான் ஓகே ஆயிருக்கு. சூப்பர். நடந்துரும். இன்னும் வந்துரும் படம். இன்னும் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப வரும். எதுக்கு நான் அதை ஹோல்ட் பண்றேன்னா, ப்ராப்பரா அஃபிஷியலா பேசுறப்ப அதோட வேல்யூ இன்னும் நல்லா இருக்கும். என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக நீங்க கேட்டனால நான் சொல்றேன். நல்ல கேரக்டர்ஸ் இன்னும் லைனப்ல சூப்பரா இருக்கு. நான் கண்டிப்பா என்னோட ஃபாலோவர்ஸை ஏமாத்திடவே மாட்டேன். என்ன நம்பி தியேட்டருக்கு வந்தாங்கன்னா.